ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபேர் தமிழில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குதிரைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குதிரைகள் அப்படின்னா நம்ம மனசில் என்ன தோணும்? வேகமாக ஓடுறது, அது மட்டும்தான் நம்மளுடைய மனசில் தோணும். ஆமாங்க, இந்த குதிரைகள் தான் ரொம்பவே வேகமாக ஓடக்கூடியதாக இருக்குது. குதிரைகள் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வருது. குதிரைக்கும் நமக்கும் உள்ள பந்தம் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள். நம்மளும் குதிரைகளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குதிரைகளை வச்சு விவசாயம் பார்ப்பாங்க. அடுத்தப்புல படைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இராணுவத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, காவல்துறைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூட்டைகள் சுமக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. காரு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி பயன்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க. குதிரைகள் எப்போதுமே பகல் நேரத்தில் நின்று கொண்டே தான் தூங்குமா. ஏன்னா ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு அப்படின்னா ஸ்பீடாக ஓடுறதுக்காண்டி தான் இது நின்றுக்கிட்டே தூங்குமா. இரவு நேரத்தில் படுத்துட்டு தான் தூங்கும். குதிரைகள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாக இருக்குது. விலங்கு இனத்திலேயே மிகப்பெரிய கண்கள் உடையது இந்த குதிரை தான். இந்த குதிரை உலகிலேயே எத்தனை குதிரைகள் இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 60 மில்லியன் குதிரைகள் இருக்குது. இதோட ஹைட்டுமே 8 அடி கூட வளரக்கூடியதாகவும் இருக்குது. குதிரைகள் கிட்டத்தட்ட மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதாக இருக்குது. குதிரையோட இதய துடிப்பு ஒரு நிமிடத்துக்கு 32லேருந்து 36 முறை துடிக்குமாம். குதிரைகளோட எலும்புகள் கிட்டத்தட்ட 205 எலும்புகள் இருக்குது. இந்த குதிரையோட குட்டிகள் பிறந்த உடனேயே 15 நிமிஷத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிருமாம். இந்த குட்டிகள் கிட்டத்தட்ட 3 மாதம் வரை பாதி நாட்கள் தூங்கிட்டே தான் இருக்குமா. ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம்னு சொல்லி தூங்கிக்கிட்டே தான் இருக்குமாம். இந்த குதிரையோட காலுக்கு கீழே நகம் போல் இருக்கும். அது நகம்தான். அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு லாடம் வரி அடிப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இதுங்க நடக்க நடக்க காலில் தேய்மானம் ஏற்படும். அதனால் அதுக்கு நடக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வலிக்கும். அதனால தான் இதுக்கு அந்த லாடம் அடிக்காங்க. அதனால் ரொம்பவே ஸ்பீடாகவும் ஓடும், வலிக்கவும் வலிக்காது. அந்த லாடம் அடிக்கிறதுனாலையும் அதுக்கு வலிக்கவே வலிக்காது. நம்ம நகம் எப்படி இருக்கும் வலிக்காதுல, அதே மாதிரி தான் அதுகளுக்கும் வலிக்காது. உலகிலேயே மிகவும் அழகான குதிரை எது அப்படின்னா கோல்டன் ஹார்ஸ் தான். இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் மினுமினுப்பாகவும் இருக்கும். நம்மளுடைய வீட்டில் 7 குதிரைகள் ஓடுற மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்பவே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.